என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பசங்க வீட்ல விளையாடிட்டு இருந்தாங்க. பக்கத்து வீட்டு பசங்க சேர்ந்து. அதில சும்மா எல்லாரும் மயக்கம் போட்டு விழுற மாரி விழுறாங்க. எல்லார விட சின்ன பையன் தான் அவன். அவன் எல்லாரையுமே தூக்கி விடுறான். எத்தன முறை மாறி, மாறி, மாறி கீழ விழுறாங்க. அப்போ கூட எல்லாரையுமே தூக்கி விடுறான். அந்த சின்ன குழந்தைக்கு கூட தெரியுது கீழ விழுந்தா தூக்கி விடணும்னு. ஆனா, இப்ப இருக்கிறவங்க அப்பா, அம்மா அவங்கள கூட்டின்னு போய் அனாதை ஆசிரமத்தில சேர்த்துட்டு, அவங்க வேலைய பார்த்துட்ருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கூட வச்சுட்டு பார்த்துக்கோங்க. நம்ம அப்பா, அம்மா எப்ப கால் பண்ணாலும் எடுக்காம மட்டும் விட்டுறாதீங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு என்னன்னு கேட்டு உங்க சிச்சுவேஷன் சொல்லிட்டு கூட கட் பண்ணிடுங்க. 10 மாசம் நம்மள வயித்துல சுமந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. லாஸ்ட்ல அவங்க பண்ற ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பால நம்ம எல்லாம் அவங்கள வெறுத்துர்றோம். நானுமே எங்கள் அப்பா அம்மா மேலே கோவமா தான் இருந்தேன். எனக்கு இது பண்ணலையே, எனக்கு அது பண்ணலையே, என்ன நல்லா படிக்க வைக்கலையே, என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கலையே அப்படின்னு ரொம்ப கோவத்தில் தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான் ஒரு அம்மா நிலமையில இருக்கும்போது தான் அவங்களோட அருமை எனக்கு புரியுது. வயசான காலத்தில் நம்ம பசங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களேன்னு ஒரு பயம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே புரிய வைங்க அவங்களுக்கு. அவங்க இப்போ குழந்த மாதிரி தான். ஸோ எல்லாம் சொல்லி புரிய வைங்க, புரிஞ்சுப்பாங்க.